பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம், அதனுடைய 11வது வசனம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அதனுடைய 2வது பாகம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். மிக அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாத ஆசீர்வாதம் பிரயோஜனமற்ற ஒரு ஆசீர்வாதம். முதலாவது, வாழ்க்கையிலே குடும்பத்திலே சமாதானம் இருக்குமே ஆனால் மாத்திரமே ஆசீர்வாதங்கள் நாம் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு, யார் கர்த்தருடைய ஜனம், தமது ஜனத்திற்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? சமாதானம் அருளுவாராம். அப்போ எல்லா ஜனத்திற்கும் அல்ல, கர்த்தரை சார்ந்த ஜனத்திற்கு, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னும் அநேகமாயிரம் வசனங்கள் உண்டு. ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளான மந்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். மேய்ப்பனுடைய காலடிகளை பின்தொடர்ந்து போகிற பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். இப்படி பல விதத்திலே நாம் சொல்ல முடியும். அப்போது கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு, தமது ஜனத்திற்கு, ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நான் பார்க்கும்போது எரேமியா அழகாக எழுதுவார். எரேமியா 11:3, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை நாம் கேட்போமானால், அந்த சத்தத்தை நாம் அசட்டை பண்ணாமல், அந்த சத்தத்தை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்யும்போது நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம், அவர் நம்முடைய தேவனாயிருப்பார். அப்பேற்பட்ட ஜனத்திற்கு தான் கர்த்தர் என்ன செய்வாராம்? பலன் கொடுப்பாராம், சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பாராம். ஆமேன். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும்போது அழகாக எழுதுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பும்போது 70 பேரை தெரிந்தெடுத்து 2 பேரை அவர் அனுப்பும்போது அவர் எல்லாம் சொல்லுவார், நான் ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது போன உடனே சொல்ல வேண்டிய வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஆமேன். அப்போது சமாதான காரணர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த சமாதானம் அந்த குடும்பத்திற்கு பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. அப்போது சமாதான காரணரானவங்க இருக்கணும். அப்படி என்றால் அவர்கள் தேவ ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாக இருக்க வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்கிறவர்களாக இருந்தால் அந்த சமாதானம் அந்த வீட்டிலே பலிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கூட சீஷர்கள் நடுவிலே போகும்போது முதல்ல அவர் சொல்லுவார், உங்களுக்கு சமாதானம். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். இந்த காலை வேளையிலே ஒருவேளை ஆசீர்வாதம் அநேகம் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்களில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றிருப்பாங்க, உலக பிரகாரமான அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கும், ஆனால் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில குடும்பங்களை எடுத்தீங்க எதுவுமே இருக்காது, எந்த நன்மை எந்த ஆசீர்வாதமும் இருக்காது, ரொம்ப கஷ்டத்திலே நெருக்கத்திலே தரித்திரத்திலையும் இருப்பாங்க, ஆனால் சமாதானத்தோடு இருப்பாங்க. இப்படி 2
வெவ்வேறு நிலைமையில் இருக்கிறதான ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாவிட்டாலும் சமாதானம், தேவ சமாதானம், தேவ பிள்ளைகளுக்கு தேவ சமாதானம் இருதயங்களை ஆளுகை செய்யும். ஆனால் எல்லாம் இருந்தும் கர்த்தரை தெய்வமாக கொள்ளாத ஜனங்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காத ஜனங்கள், ஹல்லேலூயா, கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் ஜனங்கள் இருப்பார்களே என்றால் என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் சமாதானம் அந்த வீட்டில் இருக்காது. இன்றைக்கி எந்த லிஸ்ட்டில் நாம் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆரம்பத்தில், இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் நமக்கு தருகிறதான வார்த்தை, ஹல்லேலூயா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆமென், அடுத்தவங்களுக்கு கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட, கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பாராம். சமாதானம் இல்லாத ஆசீர்வாதத்தை நாம் ஒரு நாளும் அதை அனுபவிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் சமாதானம் இருக்கிற இடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் தாராளமாக அனுபவித்து சந்தோஷமடைய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை ஆசீர்வாதம் இருக்கிறது, சமாதானம் இல்லாவிட்டால் இந்த கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதை நாம் வேதத்திலே வாசிக்கும்போது, நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது 15, 16, 17 15ஆம் அதிகாரம் 16, 17வது வசனத்திலே, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. ஹல்லேலூயா. சஞ்சலத்தோடு கூட அதிக பொருள், ஒரு சமாதானம் இல்லாத இடத்துல தான் சஞ்சலம் இருக்கும். அப்பேற்பட்ட இடத்துல இருக்கிறதான அதிகமான பொருளை பார்க்கலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள். ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வீடுகளில் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம்தான் இருக்கலாம், அதிலே ஒரு பெரிய சமாதானத்தை பார்க்க முடியும். ஆமென். ஆனால் ரொம்ப சஞ்சலம் இருக்கும், ரொம்ப வருத்தம், சமாதானமே இருக்காது. ஆனால் அதிகமான பொருட்கள் இருக்கும், அதிகமான ஆசீர்வாதங்கள் இருக்கும். அதனால் பயம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தெய்வ ஜனங்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. சமாதானத்தோடு இருக்கிறோமா? எதுவுமே இல்லைன்னாலும் சமாதானத்தோடு இருக்கிறோமா? இல்லை, எல்லாமே இருந்தும் சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நாம் நிதானித்து, எரேமியாவில் சொன்னது போல, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இதுவரை தேவ ஜனங்களாக மாறாத தேவ பிள்ளைகள் யாராவது இருப்பீங்கன்னா, தேவ ஜனங்களாக முதலாவதாக மாறுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுங்கள். அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். ஆமென். அதே மாதிரி பிலிப்பியர் 4:7 எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விடவும் தேவ சமாதானம் ஒரு குடும்பத்திலே, ஒரு நபருடைய இருதயத்திலே இருக்குமானால் அதை விட பெரிய பொக்கிஷம் வேறு ஒன்றுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் சமாதானம் அருளி அதற்கு பிறகுதான் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சமாதானம் இல்லாத ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் அல்ல, அதை நாம் அனுபவிக்க முடியாது. ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். அவர் ஜனத்திற்கு சமாதானத்தை முதலாவது தந்து அதற்கு அப்புறமாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சமாதானம் இருக்குமானால் கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நாம் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு அதை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் மறந்துவிட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் நமக்கு தருகிறதான ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சமாதானம் இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருப்பீர்கள்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவ ஜனமாக மாறுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த
பரிசுத்தமும் கிருபையும் இறக்கவும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் காலை வேளையிலும் நீர் உம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. யாராவது சமாதானம் இல்லாமல் இருப்பார்களே, ஆனால் தேவ சமாதானம் அவர்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவ ஜனமாக மாறுவார்களாக தகப்பனே. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சமாதானமற்றிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய நல்ல ஒரு ஆண்டவரே அல்லேலூயா அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான நன்மைகளை அனுபவிக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. தேவ சமாதானம் இந்த ஆரம்பத்திலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொரு இருதயங்களையும் ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் நடத்துங்க, கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.